ஈரோட்டில் திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு ஆதரவாக மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் கூட்டத்துக்கு பணம் கொடுத்து ஆட்களை கூட்டி வரப்பட்டது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ ஆதாரத்துடன் மாவட்ட ஆட்சியரிடம் எக்ஸ் வலைதளத்தில் வாயிலாக புகார் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தங்கமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் தங்கமணி, விவரங்கள். கனிமொழி வணக்கம். அதாவது நேற்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் திமுக கூட்டணி வேட்பாளர்களை வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முதல் நிகழ்வாக ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷிற்கு ஆதரவு தெரிவித்து வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து இந்த வாக்கு சேகரிப்பு பிரச்சாரம் என்பது வீரப்பஞ்சத்திரம் பகுதியில் தொடங்கி கருங்கல்பாளையம் பகுதி வரை நடைபெற்றது. தொடர்ந்து கருங்கல்பாளையம் பகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது அந்த பிரச்சார கூட்டத்திற்கு பொதுமக்களுக்கு காசு கொடுத்து கூட்டி வந்ததாக தகவல் என்பது வெளியாகி உள்ளது. தொடர்ந்து அந்த காசு கொடுக்கும் வீடியோவும் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் குறித்தான வீடியோவை பூங்கொடி சுங்கத் என்பவர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கராவினிடம் புகார் அளித்தார். தொடர்ந்து எக்ஸ் வலைதளத்தில் அந்த வீடியோவை பதிவிட்ட நிலையில் இன்று ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுன்கரா தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இந்த வீடியோ சம்பந்தமாக இந்த வீடியோ காவல்துறைக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா தகவல் அளித்துள்ளார். தொடர்ந்து இந்த காசு கொடுத்து மக்களை கூட்டத்திற்கு கூட்டி வந்த ஈரோடு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து காவல்துறையினரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த வீடியோ சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.